Reason The Mist of Sirumalai, Part 3 and Chapter 3 The Dare. அப்போது தர்ஷன் வந்துட்டு, கைஸ் எனக்கு நிறையா விஷுவல்ஸ்லாம் தெரியுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ஏதோ பையன் கீழே விழுகிற மாதிரி கத்துற மாதிரி இன்னும் நிறையா விஷுவல்ஸ் தெரியுது, இங்கே என்னமோ இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போ சொல்ல எல்லோரும் தர்ஷனை பார்த்து சிரிச்சுட்டு, ப்ரோ நம்ம இங்கே வெறும் ட்ரிப்புக்காக தானே வந்திருக்கோம், இல்லை ஃபைனல் டெஸ்டினேஷன் ஏதாச்சா அப்படின்னு கௌதம் கேட்க, தர்ஷன் கண்ணை கூட சிமிட்டாமல், இல்லை இது அதோட பெருசு, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இங்கே வேறு என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடமே அமைதியாக ஒரு சில்லுன்னு காற்று அங்கே இருந்த மரங்களுக்கு இலைகள்லாம் சாத்துச்சு. அங்கே இருந்த நெருப்பு அணைஞ்சு எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அது கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சு. அவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அமைதி ஃபாலோ பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று இருந்துச்சு. இப்போ அவங்க வெஸ்ட் சைட் ஆஃப் த கேம்பில் தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து யாரோ சத்தமாக கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இங்கே இருக்கவங்களாம் அங்கே போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்தா, அங்கே ஒரு சில பசங்க வந்து வெறும் ட்ரூத் ஆர் விளாண்டுட்ருக்காங்க. அப்போ அந்த பாட்டிலை சுற்றி விடும்போது அது சாய் அப்படிங்கிற ஒரு பையனை பாயிண்ட் பண்ணுது. அப்போ வந்து எல்லோரும் டேர் அப்படின்னு வந்து கத்தியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் வந்து இவங்கெல்லாம் பயந்து வந்து ஓடி வந்திருப்பாங்க. அப்போது அந்த குரூப்பில் இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஓகே சாய், இது நைட் டைமு, நீ அந்த காட்டுக்குள்ளே நடந்து போகணும் தனியாக, நீ வெறும் 5 நிமிஷம் மட்டும் போனால் போதும், ஆனால் நீ கத்திட்டா நீ அவுட்டு அப்படின்னு சொல்ல, சாய் இதெல்லாம் ஈஸி டாஸ்க்கு, என்னைய பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். தர்ஷனுக்கு அங்கே கூட தான் பீதியே ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் அவன் கண்ணை மூடும்போது தெரிஞ்சிச்சு. இப்போ சாய் அங்கே உள்ளே போவான், ஆனால் அவன் கீழே விழுந்துருவான். அந்த மாதிரி தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் அதை சொல்லலான்ட்டு அவன்கிட்ட போகிறான். தர்ஷன் அங்கேருந்து வேகமாக ஓடி போயிட்டு அவங்கள தடுக்கலான்ட்டு பார்க்க, அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவன் அங்கே வெறும் ட்ரூத் ஆர் தான் விளாட்றாங்க, நீ இப்போ நம்ம எங்கே மூடை ஸ்பாயில் பண்ண மாதிரி அங்கேயே போய் பண்ணாத அப்படின்னு சொல்ல, என்னைய விடுங்க நான் அவனை போய் காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்ஷன் அவங்கள தள்ளி விட்டு வேகமாக உள்ளே போகிறான். சாயை கத்திக்கிட்டே, சாய் நில்லு, போகாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவன் போகிறான். பட் அவன் போகிறதுக்குள்ளாட்டி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் ஆல்ரெடி பாதிவே காட்டுக்குள்ளே போயிட்டான். அங்கனக்குள்ளே போயிட்டு அவன் விசில் விட்டுக்கிட்டே அங்கே உள்ளே போயிட்டு பயப்படாத மாதிரி நடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தான். ஆனால் அங்கே இருந்த எல்லோரும் சாய் இங்கே இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி தர்ஷன் அப்புறம் வந்து தர்ஷன் வான் பண்ணதெல்லாம் வெறும் பொய் அப்படின்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அவங்க வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5 4 3 2 1 அப்படின்னு அவங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது யாரோ தூரத்தில் இருந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் எல்லாத்துக்கும் கேட்குது. எல்லாத்துக்கும் பயமாக ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் வந்து ஒருவேளை அவன் சொன்னது உண்மையோ அப்படின்னு எல்லோரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சவுண்டு சாயோட சவுண்டு மாதிரி இல்லை, தர்ஷனோட சவுண்டு மாதிரி இல்லை, அது வேறு ஏதோ ஒரு மிருகத்தோட சவுண்டு மாதிரி இருந்துச்சு. உடனே தர்ஷனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துக்கிட்டு அங்கே ஓடி போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு தெரியாமல் அங்கே வேகமாக எல்லோரும் உள்ளே ஓடுறாங்க. அங்கே உள்ளே போனால் தர்ஷன் மட்டும் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு கை கால்லாம் நடுங்குது, அவன் ரொம்ப பயத்தில் இருக்கான். அப்போ அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க 4 பேர் இருந்தாங்க. நீங்கள் எதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு தர்ஷன் அவங்கள பார்த்து கேட்க, இல்லை இங்கே ஏதோ சத்தம் ரொம்ப கொடூரமாக கேட்டுச்சு, அதான் நின்றேன், நானும் அதை கேட்டு இங்கேயே நின்றுட்டேன், ஆனால் அவன் இன்னும் உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் எனக்குள்ளே பயம் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ பார்த்தா கௌதமோட ஃபேஸ் வந்து ஒயிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விஷ்ணு எந்திரிச்சு என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்ல, இப்போது இது ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, தர்ஷன் வந்து நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இது வெறும் கேம் இல்லை, இதுதான் இதோட தொடக்கம் அப்படின்னு சொல்ல, இங்கனக்குள்ளே சாய் கத்துற சவுண்டு வந்து எல்லாத்துக்கும் கேட்குது. அவன் கத்துற சவுண்ட் அப்படியே எக்கோ ஆகுது. அங்கே இருந்த குரூப்பில் எல்லோரும் அது உண்மையான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க 4 பேர் வெளியே வேறு யாருக்குமே தெரியாமல் அவங்க டீச்சர்ஸ் கிட்டே போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்ல, அவங்க டீச்சர்ஸ் இந்த மாதிரி கனவு காண்றத முதல்ல நிப்பாட்டுங்க, நீங்கள் நிறையா படம் பார்த்து கெட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் சொல்கிறது உண்மை தான், எங்களை நம்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லோரும் ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தரன் எந்திரிச்சு, இங்கே என்ன நடக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். விஷ்ணு இது போதும், நீங்கள் ரொம்ப கனவு காண்றீங்க, நாம் என்ன போய் செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல, தர்ஷன் வந்து அந்த கத்துன சத்தம் அது என் கனவுல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பதட்டமாக சொல்ல, அவங்க டீச்சர் வந்து சரி நிப்பாட்டுங்க, நம்ம உள்ளே போனவங்களுக்கு என்ன ஆகணும்னு பார்த்தே ஆகணும், யாராச்சும் 2 பேர் மட்டும் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ல,
டீச்சர் பார்த்து சரி நீ தானே சொன்ன உனக்கு கனவு வருதுன்ட்டு நீயே உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனை கூட்டிட்டு போகிறாங்க. கூடவே கௌதமும் வந்து போயிடுறான். டீச்சர், கௌதம் அப்புறம் தர்ஷன் இவங்க 3 பேரும் மட்டும்தான் ஒரு டார்ச் லைட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே இருக்க மரங்கள்லாம் பார்க்க ஸ்பிரிட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த இருட்டில் இருக்க அந்த அமைதியை பார்க்க எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன சத்தம் கூட அவங்க 2 பேர்த்துக்கு பயத்தை உண்டாக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் அவங்க நடந்து உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க சாயை கண்டுபிடிச்சாங்க. அவன் ஒரு மரத்தில் சாஞ்சு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்தான். டீச்சர் சாய்கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு சாய் அப்படின்னு கேட்க, சாய் எங்கேயோ கையை காமிச்சு அங்கே அங்கே என்னமோ இருந்துச்சு, நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு கால் இல்லை, அதுக்கு ஃபேஸ் இல்லை, வெறும் கண் என்னை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சாய் சொல்ல, தர்ஷன் வந்து பின்னாடி அந்த மரத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்ட்டு பார்க்குறான். அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுக்கு தெரியும் அந்த சிறுமலையில் என்னமோ இருக்குன்ட்டு. சாய் அவங்க திரும்ப கேம்புக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் முன்னாடி இருந்த சந்தோஷமும் உற்சாகமும் எதுவுமே இல்லை. தர்ஷனோட குரூப் வந்து அங்கே கேம்ப் ஃபயர்கிட்ட எல்லோரும் திரும்ப கேதர் ஆனாங்க. அப்போ தர்ஷன், ஓகே நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்ததுக்கு முன்னாடி சிரிச்சிங்களே, ஆனால் இன்றைக்கி நைட்டு என்னாச்சு? இதுதான் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ விஷ்ணு, ஃபஸ்ட் ஸ்டெப்பா? என்ன ஃபஸ்ட் ஸ்டெப்? தர்ஷன் வானத்தை பார்த்து எனக்கு தெரியல, ஆனால் என்னமோ வருது, அதை என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்ல, ஆனால் லாவன் வந்து இது வெறும் கோஇன்சிடென்ஸாகவே இருக்கலாம், நீ எல்லாத்தையும் வந்து இன்னும் பெருசுப்படுத்த தான் பார்க்குற அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இது எல்லாமே கனவுல தெரிஞ்சிச்சு. அந்த பஸ்ஸில் நின்னது, அந்த ஓல்டு மேன், சாயோட சத்தம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, இது வெறும் பொய் இல்லை அப்படின்னு அவன் எல்லாத்தையும் நம்ப வைக்க பார்க்குறான். அப்போ நீ என்ன வெறும் ஜோசியக்காரரா, நீ ஃபார்ச்சூன் டெல்லரா, என்ன நடக்கணும்லாம் கெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தரேன்னு கேட்க, தர்ஷன் வந்து எனக்கு என்னானே தெரியல, இங்கே சிறுமலைக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுலேருந்து எனக்கு இப்படி தான் இருக்குது, நேற்று நைட்டு வந்த கனவு இப்போ இங்கே நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல, திரும்பவும் அதே மாதிரி காற்றடிக்குது, ஃபயர்லாம் ஃப்ளிட்டர் ஆகுது. நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து கௌதம் கேட்குறான். பட் யாருமே எந்த ஆன்சரும் சொல்லலை. ஆனால் அவங்க எல்லாருமே அதை பார்த்தாங்க. அவங்களோட ஃபோனோட ஸ்க்ரீன்ஸ்லாம் க்ளிச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ஃபோனில் டெட் பிக்சல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. விஷ்ணு வந்து இல்லை இது எதுக்கு மாதிரி நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த அவங்க குரூப் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து கேம்ப் லாட்ஜுக்கு போனாங்க. எல்லோரும் வந்து ரொம்ப பயந்தாட்டாங்க. ஏன்னா நடுராத்திரியில் எப்படிலாம் நடக்கும், எல்லாத்துக்கும் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தர்ஷன் மட்டும் வெளியே நின்று அங்கே இருந்த மரங்களை பார்த்துட்ருந்தான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இங்கே என்னமோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாயை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க அவனோட சேஃப்டிக்காக. பட் டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க உள்ளே போக சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு டீச்சர், என்னாச்சு நீ அங்கே அப்படி சத்தம் போட்ட அப்படின்னு கேட்க, ஒரு ஸ்டூடெண்ட், அவன் எதையோ பார்த்துட்டான் அந்த மரத்துக்கு நடுவில், அதுக்கு காலையில் தளரன்னு என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்னு வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் சொல்ல, டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி பார்த்துட்டு சாயோட ஷோல்டரில் கை வச்சு அவங்க குரூப்பை காம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அங்கே எதுவுமே வேலைக்கு ஆகலை. அப்போ இன்னொரு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு இல்யூஷனாக இருக்கலாம், கேஸ் ஆஃப் பேனிக். ஏன்னா அவன் வந்து காட்டுக்குள்ளே தனியாக போயிருந்தான், இருட்டில் டார்ச் இருக்காமல் போனது அவனோட தப்பு தான், அதனால கூட இப்படி ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, சாய் வந்து கிளியராக தலையாட்டுறான், இல்லை இல்லை அப்படின்னு. அவனால் பேச முடில, ஆனால் அவனோட கண்ணில் வந்து அந்த பயம் தெரியுது. அவன் தலையாட்டுறதுலேயே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவன் இல்லைன்னு சொல்ல வரான்ட்டு. தர்ஷன் வந்து அந்த இருட்டுக்குள்ளே பார்க்குறான். த ஃபியர் ஆஃப் ட்ரூத் அவன் கண்ணுக்கு தெரியுது. அப்போ ஒரு டீச்சர் வந்து, இது வெறும் ஸ்கூல் ட்ரிப் தான், இது ஒன்றும் ஹாரர் மூவி இல்லை, நம்ம எல்லாத்தையும் நம்மளோட கண்ட்ரோல்லே வச்சுக்கலாம், இதுக்கு மேலே எந்த ப்ராங்க்கும் கிடையாது, எந்த ட்ரூத் ஆர் டேம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு பின்விளைவுகள் இருக்கும் அப்படின்னு டீச்சர்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. டீச்சர் வந்து வேகமாக அங்கே இருக்க ஹெட் கவுண்ட்லாம் எண்ணுறாங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து எண்ணுறாங்க. அப்புறம் கேம்ப் பவுண்ட்ரிஸை செட் பண்ணுறாங்க. கேம்ப் ஃபயர்லாம் வந்து எடுத்துகிட்டு இப்போ எல்லோரும் தூங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 5 பேர்த்துக்கு கண்டிப்பாக தெரியும் இங்கே வேறு என்னமோ நடக்குது, இங்கே என்னமோ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும்.